ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம செம்பருத்தி சீரியல்லேருந்து ஆதி விலகிட்டாங்க. ஸோ செம்பருத்தி சீரியல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் பார்வதி ரொம்பவே மெல்ட்டிங்காக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்கங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜி தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தான் செம்பருத்தி சீரியல். இந்த சீரியலுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கங்க. காரணம், இந்த சீரியலில் ஹீரோ ஹீரோயினாக ஆக்ட் பண்ணுற நம்ம கார்த்திக் அண்ட் ஷபானாக்காகவே ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாம். கார்த்திக் கூட ஆல்ரெடி நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஷபானாவுக்கு இது ஃபர்ஸ்ட் சீரியல், அதுவும் தமிழில் இது ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் சீரியல்னே சொல்லலாம். ஸோ இருந்தாலுமே அதை இவங்களோட ஆக்டிங் ரொம்பவே யதார்த்தமாக இருக்கும். இந்த சீரியலில் ஸ்டார்டிங்கில் இருந்து இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் வேற லெவல் சொல்லலாங்க. அண்ட் இவங்களோட பேர் பெர்ஃபார்மன்ஸ், இவங்களோட ரொமான்ஸ், இது எல்லாமே வேற லெவல்னே சொல்லலாம். அண்ட் இதுக்காகவே இவங்களுக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் ஃபார்ம் ஆயிட்டாங்க. சொல்லப்போனால் சிட்டியை விட வில்லேஜ் சைடில் தான் இவங்களுக்கு ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. இவங்களுக்குன்னு நிறைய ஆர்மிலாம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த சிச்சுவேஷனில் திடீர்னு இந்த சீரியலோட ஹீரோ கார்த்திக் ராஜ் விலகிட்டாங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ப்ராப்பரான ரீசன் தெரியல. ஸோ இருந்தாலும் செம்பருத்தி சீரியல் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் கார்த்திக் ராஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ட் இதில் நம்ம பார்வதி, அதாவது ஷபானா ரொம்பவே மெல்ட்டிங்காக ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னால் கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் நான் இந்த பிக்சரை இதில் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இதுதான் நம்மளோட இந்த சீரியலோட நம்ம லாஸ்ட் சீனு. ஸோ எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னும், இருந்தாலும் நீங்கள் எனக்கு கூட ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் ப்ளஸ் கோஆக்டராகவும் இருந்ததுக்காக ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு தெரியும், நீங்கள் எங்கே போனாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டாராக ஷைன் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கரியரை நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டும் விஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக எனக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஆசை இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மெல்ட்டிங்காக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இப்போ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ.